ஹாய் இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே, என் சமையலறையில் உங்களுக்கு கஷாயம் வித் பாஸ்கி போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னோடனே க்ளூ எதுக்கு, படம் பேரே சொல்லியாச்சே. எஸ், ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் கவனிச்சேங்க. பிரசன்னா ஸ்னேகா சினிமா ஜோடி. பிரசன்னா கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். உன் சமையல் அறையில் அப்படின்னு ஸ்னேகா இப்போ இந்த படம் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க கையை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த படம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? சும்மா சொன்னங்க, உடனே நம்பிடுறீங்களே. அப்படி தான் பிரகாஷ் ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பிரகாஷ் ராஜுடைய ப்ராடக்ட் அப்படின்னா அந்த படம் நம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லோரும் நார்மலாக போவோம். இந்த படம் அப்படி நார்மலான படம் தானா, இல்லை அப்நார்மலான படமா, இல்லை என்னது அப்படின்னு நீங்கள் ஆவலாக அப்படி வரீங்க ஸ்க்ரீன் பக்கத்தில். எனக்கு புரியுது. இந்த படத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரகாஷ் ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் பிரகாஷ் ராஜ் தான். எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தை? கேமராக்கு பின்னாடி போயிருப்பார், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்பார். மேட்டருக்கு வரவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு நீங்கள் கிண்டல் அடிக்கிறது புரியுது. சிம்பிளான சப்ஜெக்ட். ஆர்கியாலஜிஸ்ட் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ஸ்னேகா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ரெண்டு பேரும் மிடில் ஏஜ்டு கேரக்டர்ஸ் தான். லவ் ஸ்டோரி வித் மிடில் ஏஜ்டு கேரக்டர்ஸ். இது டெஃபினட்டாகவே புதுமை. வேறு என்ன புதுமை? மலையாளத்தில் சால்ட் அண்ட் பெப்பர்னு வந்து நம்ம படம், அந்த புதுமையா? அது எப்படிங்க புதுமை? ஆல்ரெடி ஒரு படம் வந்துடுச்சு மலையாளத்தில். அது அப்படியே தமிழ் எடுக்கும்போது அது எப்படி புதுமை? சும்மா வாயை கிண்டணும், நான் அதாவது வளரணும். சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னா காம்பினேஷன், சால்ட்டும் பெப்பரும் எப்படி ஜெல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் கதை வச்சாங்க. இங்கே கூட வச்சுருக்கலாம், எண்ணெயும் மிளகாப்பொடியும், இல்லை சட்னியும் இட்லியும் எதாவது வச்சுருக்கலாம். பட் அவங்களுக்கு இப்படி தான் தோணிருக்கு. ஸோ உன் சமையல் அறையில் அப்படின்னு நல்ல கவிதை நயமாக ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே சமையல் சம்பந்தமான கதையா, அறுசுவை நட்ராஜன் தான் ஹீரோவா அப்படின்லாம் கூட நீங்கள் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நானும் அப்படி தான் கேட்டேன். அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமையல் சம்மந்தமாக ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துருது. அந்த மிஸ்டேக்னால் ஒரு லவ் ஏற்பட்டு அதில் தடங்கள்லாம் ஏற்பட்டு கடைசியில் ஹீரோ ஹீரோயின் சேர்றாங்க. அதனால் உன் சமையல் அறையில், அது உன் குளியல் அறையில், உன் இருட்டறையில், எங்கே வேணால் இருந்துருக்கலாம், எப்படி வேணால் இருந்துருக்கலாம் டைட்டில். பட் அந்த கேள்வியில் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், மிடில் ஏஜ்டாக இருக்கிற ரெண்டு பேர். இவருக்கு பிரகாஷ் ராஜ் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பண்ணிக்கோன்றார், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. உதறி தள்ளிட்டு போகிறாரு. அவர் உண்டு, அவருடைய ப்ரொஃபஷன் உண்டுன்னு. இந்த பக்கம் டப்பிங், ஸ்னேகா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு சரியான மாப்பிள்ளை செட் ஆகலை. ஸோ இப்படி போல்ஸ் அப்பார்ட்டாக தான் இருக்குது கேரக்டர் வைஸே. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபோன் கால், ஏதோ ஒரு தோசை ஆர்டர் பண்ண போய் அந்த ஃபோன் கால் ராங்க பிரகாஷ் ராஜுக்கு போய் ஸ்னேகாவுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் மோதலில் தான் ஆரம்பிக்குது கதை. அந்த மோதல் சீன், ரெண்டு பேரும் ஃபோனில் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க பாருங்கள். ஹைலைட்டான சீன், ஹைலைட்டான ஒரே சீன் படத்தில் அதுதான். அதுக்கப்புறம் பரபரப்புலாம் இருக்கும். அப்படி நீங்கள் சீட் எட்ஜுக்கெலாம் வந்தீங்கன்னா பின்னாடி ரிலாக்ஸ்டாக பாரு அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டான இன்சிடென்ட்ஸ், வெயிட்டான சீன்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்க, மூச் பிச்சுரும் பிச்சு. அமைதியாக பாருங்கள், தெளிந்த நீரோடைய மாதிரி படம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சீன்ஸ். அப்புறம் உங்களுக்கே தெரியும், என்னங்க அது காதல் கோட்டை படமா? அந்த ஃபோன்லேயே ஹீரோ ஹீரோயின் பேசினே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் மீட்டே பண்ண மாட்டாங்களே. இல்லை காவலன்னா விஜய் யார் லவ்வர்னு தெரியாத கூடவே இருப்பார், லவ்வர் கூடவே ஃபோனை கையில் வச்சுட்டு. இல்லை பிரகாஷ் ராஜ் வந்து மிடில் ஏஜ் லவ்ன்றீங்க. ஒருவேளை விடுகதைன்னு ஒரு படத்தில் நீனான்ற சின்ன பொண்ணு கேரக்டரை வந்து லவ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் பேர் மாதிரி ஒரு படம் எடுத்தாங்களே, அந்த டைப்பா? இப்படி பல கேள்விகள் என் மைண்டில் போச்சு. உங்களுக்கு போச்சான்னு எனக்கு தெரியாது, படம் பார்க்கும்போது போகலாம். ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் ஃபோனில் பேசினோடனே ஐயோ பத்திக்கிச்சு கெமிஸ்ட்ரி பத்திக்கிச்சு. ஆஹா, ரெண்டு பேரும் ஃபோன்லேயே பேச போகிறாங்க, மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணதும் எப்படி லவ் உருவாகுது அப்படின்லாம் ஆர்வமாக நீங்கள் வந்து உக்காந்தா அங்கே கிடையவே கிடையாது. ஒரு கிளை கதை ஒன்று இருக்குது. பிரகாஷ் ராஜுடைய நெவ்யூ ஒருத்தர், இந்த பக்கம் ஸ்னேகா கூட இருக்கிற தங்கச்சி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக மீட் பண்ணி அங்கே ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் கெட்டு போயிடும். அங்கே என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் ஸ்னேகா மீட் பண்ணுறதே இல்லை. இங்கே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் இன்ட்ரெஸ்டிங்காக சரி மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்து கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் ரோலாம் தாண்டி போய் ஸ்னேகா தயவுசெய்து பிரகாஷ் ராஜை போய் பார்த்துருங்களேன், பிரகாஷ் ராஜ் ப்ளீஸ் சீக்கிரம் போய் பேசுகிறீங்களேன், நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லலாம்னு நினச்சோம். நெவர். எம்பையர் ஸ்டேட் பில்டிங் ஒரு ஆமை ஏறுனா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு படம் ஸ்லோ. ஒரு லெவல் கிராசிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெயின் போகணுன்ட்டு. ஒரு குட்ஸ் ட்ரெயின் போயினே இருக்குது. டடக் 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 டடக். ஒரு 750 கம்பார்ட்மெண்ட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அழகான குட்ஸ் ட்ரெயின். ஏன்னா வெரி குட் பர்சனாலிட்டிஸ், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாம் நடிக்கிறாங்க. ஆனால் கூட எவ்வளோ நாய் இப்படி எவ்வளோ நாய் தான் பார்ப்பீங்க. கதையே நவராமல் அதே இடத்துலையே ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் ட்ராக் நவருது.
அந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் 2 பேர் சந்திக்காதவங்க எப்போ சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு. காதல் கோட்டை படம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ளூஸ் இருக்கும். வாய்ஸ் கேட்க வரும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, என்னப்பா என்ன மீட் பண்ணல, அந்த கடைசி சீன் அந்த கிரெசண்டோன்னுவாங்க. அந்த இடத்துல ஐயோ இப்பயாவது மீட் பண்ண மாட்டாங்களான்ற ஒரு பரபரப்பு இருக்குது பாருங்கள். அந்த பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு பிரகாஷ் ராஜ் தவறிட்டார் இந்த படத்தில். அந்த பரபரப்பு ஏன் ஏற்படலைன்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க ஃபஸ்ட்டு ஆடியோவில் ஃபோனில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸே இல்லை. டோட்டலி ஃப்ளாட். இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்து இவங்க 2 பேரும் சந்திச்சு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் என்ன மெயின் லேக்கிங்னா, ஸ்டார் வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் பிரகாஷ் ராஜ் அண்ட் ஸ்னேகா, அவங்களுக்கு தெரிஞ்ச 2 மாபெரும் ஸ்டார்ஸ் கலக்குவாங்க ஸ்க்ரீனில் அப்படின்னு உட்காடுறோம். வேறு ஸ்டார் வேல்யூ கிடையாது, யூத் லவ்க்கு வேறு ஸ்டார் வேல்யூவே கிடையாது. அப்போ இவங்க 2 பேர் தான் பிரின்சிபல் கேரக்டர்ஸ் இன்றைக்கி டேட்டில் அப்படின்றச்சு இன்சிடென்ட்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்கணுமா இல்லையா? அந்த இன்சிடென்ட்ஸ் வெயிட்டாக இல்லாதனால சாதாரணமாக 2 நியூஸ் ரீடர்ஸ் ஒருத்தர் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் அவங்க ஏதோ பேசின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலியாக ஒரு 122 மினிட்ஸுக்கு ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லோனஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹெவி சீன்ஸ், நல்ல கருத்துள்ள சீன்ஸு, அதுதான் அதில் மிஸ்ஸிங். பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னா உங்களுக்கே தெரியும், இசைஞானி இளையராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் அளவில் அவர் லெட் டவுனே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஃபேக்ட்ரி மாதிரி தயாரிச்சுனே இருப்பார். அவரில் அப்படின்னு தும்பினார்னா ஒரு 4 டியூன் வந்து விழும். ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட், காதலுக்கு மரியாதை, நீதானே என் பொன் வசந்தம், அந்த ரேஞ்ச், அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் மெலடி ஓரியன்ட். ரீரெக்கார்டிங்லேயும் அவர்கிட்ட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நான் மாபெரும் விசிறி அவருக்கு, அதனால சொல்கிறேன். இளையராஜா மியூசிக் போடுறாரு அந்த படத்துலன்னா உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்கலாம். ஏன்னா பஜ்ஜி எண்ணெயில் துவச்சி அதை எடுக்கும்போது அதுக்கு ஒரு மியூசிக்கு, இல்லை முறுக்கை உடச்சி அப்படி கடித்து சாப்பிட்றச்சு அதுக்கு ஒரு மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு வண்டி வருது அப்படியே அப்ரோச் ஆகாத ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு அங்கே அந்த கிரெசண்டோ டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மியூசிக்கு, ஒரு சோகமாக இருக்காங்க லவ்வர்ஸு, அவங்க வந்து மீட் பண்ணும்போது குஷிக்கு ஒரு மியூசிக்கு, சோகத்துக்கு ஒரு மியூசிக், இப்படி அக்கு வேறு ஆணி வேறையா எமோஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே தன் பிராண்டை வச்சுருக்காரு இளையராஜா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஒரே ஒரு வருத்தம் தான் என்னென்னா, அவருடைய டியூன்ஸ் வந்து 80s 90sலாம் நான் பயங்கர ஃபேன், இன்றைக்கும் அவர் டியூன்ஸுக்கு தான் நான் ஃபேன். பட் இன்றைக்கி இருக்கிற யூத்து அந்த காதில் வந்து என்ன மாதிரி மியூசிக் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. அந்த சேஞ்சை நாம் கொடுக்குறோமா அப்படின்னு இளையராஜா திங்க் பண்ணுறாரான்றது எனக்கு பெரிய சந்தேகம். அவர் ஒரு விஷயம் கரெக்டாக சொல்கிறாரு, எந்த மியூசிக் டைரக்டருக்கு எனக்கு என்ன மியூசிக் வேணும்னு கேட்குற அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்றது ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காரு. பட் உங்களுடைய ரசிகர்களுக்கு உங்கள் மியூசிக்கை கேட்குற எல்லா தகுதியும் இருக்குது. பட் அந்த தகுதியில் உங்கள் மியூசிக்கு இன்றைக்கி எங்கள் காதுக்கு சரியாக வந்து சேரலை அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற யூத் சொல்லின்னு இருக்காங்க. அது உங்கள் காதில் கொஞ்சம் விழுந்து கொஞ்சம் ஸ்டைலை மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் வந்து பெரிய கேரக்டரைசேஷன் அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த 2 பேர் வந்து ஃபோனில் பேசுகிறவங்க ஒரு இம்பர்சனேஷன் தில்லுமுல் ஒன்று நடக்குது யூத்னால், ஒரு யூத் ஜோடினால். அதனால் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஸ்டேஜ்லையாவது இவங்க ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை வா என் நேரில் மீட் பண்ணி பேசிடலாமே அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஸ்கோப் இல்லை. பிரகாஷ் ராஜ் ஸ்னேகா நம்பர் எனக்கு தெரிஞ்சுதான் நானாவது ஃபோன் பண்ணி காலில் வர வச்சு ஏதாவது சொல்லியிருப்பேன். இல்லை டைரக்டர் பிரகாஷ் ராஜ் தான், அவர்கிட்டயே கூட கேட்கலான்னு பார்த்தேன், அவர் நம்பர் எனக்கு தெரில. தயவுசெய்து 2 பேரும் சந்திச்சிருங்களேன் ப்ளீஸ், நாங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது. ஏன்னா கடைசி சீனில் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணி இவ்வளவு தானா, நான் உன்னை பார்த்துருந்தேன்னா, நான் மட்டும் உன்னை பார்த்துருந்தேன்னா அப்படின்னு கடைசியில் பேசுகிறாங்க. இதை முதல் சீனே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியிருப்போமே, அதையே இவ்வளோனே வெயிட் பண்ணிங்க 122 மினிட்ஸுக்கு. உங்களுக்கு நேரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கும் நேரம் முக்கியம் இல்லையா? உங்களை நம்பி தானே ஒரு படத்துக்கு வரோம், ஒரு சூப்பர் ப்ராடக்டை கொடுப்பீங்க அப்படின்ட்டு வரோம். ஸோ பிரகாஷ் ராஜுடைய ப்ராடக்ட்டில் ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு வல்காரிட்டி என்றைக்குமே இருக்காது. ரொம்ப எத்திக்ஸோட படம் எடுப்பார். எப்பயுமே ஃபேமிலி லெவலில் கண்டிப்பாக வந்து பார்க்கலான்ற மாதிரி படம் எடுப்பார். அதில் வந்து அவர் ஃபெயில் ஆனதே கிடையாது. என்றைக்குமே ஒரு பொறுப்பை எக்ஸிபிட் பண்ணுவார். இந்த படத்துலேயும் பிரச்சனையே கிடையாது, ஃபேமிலி லெவலில் பார்க்கலாம். பட் என்ன ஒன்று, இண்டிவிஜுவலாக தனியாக வரவங்களுக்கே ஒரு ஃபேமிலி உண்டாயிடும். அந்த அளவுக்கு படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். அத்தனை பேரும் உன் சமையல் அறையில் நீங்கள் சொன்னதுமே டைனிங் டேபிள்லாம் இழுத்து போட்டு ஆவலாக நாங்கள் காத்துட்டு இருந்தோம், என்ன சமையலை நீங்கள் சர்வ் பண்ண போகிறேன்னு. ஆனால் நீங்கள் கடைசியில் என் சமையல் தரையில்ன்ட்டீங்க. தரையிலெல்லாம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. பயங்கரமாக பசிக்குது, தூக்கம் அதை விட பயங்கரமாக வருது. கண்டிப்பாக முயற்சின்ற உடனே அடுத்த விமர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய பாஸ்கி ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி.